நம்ம இப்போ அசாமில் இருந்துகிட்ருக்கோம். அசாமில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பாகுபலி பொருட்காட்சி இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸ்போ நடந்துகிட்ருக்கு. சி வேர்ல்டு கார்னிவல் எல்லாம் இருந்துகிட்ருக்கு. இதை என்ன கான்செப்டில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கோ அப்படின்னு உள்ள கான்செப்டில் தான் வச்சுருக்காங்க. நம்ம இதை உள்ளாடி போய் பார்க்கலான்னு இருக்கோம் மக்களே. இது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம ஊரில் இருக்கிற அந்த எக்ஸ்போ, அந்த பாகுபலி பொருட்காட்சியும் இங்கேயும் உள்ளதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா, இங்கே எப்படியெல்லாம் என்னெல்லாம் விளையாட்டுகள் இருக்குது அப்படின்னு உள்ளதை பார்க்கலாம் மக்களே. அந்த மேளா பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக தான் இருந்துகிட்ருக்கு. பாகுபலி எக்ஸ்போக்கே நம்ம ஊரில் பயங்கரமாக வருவாங்க. இது அசாமில் எப்படி இல்லைன்னா நம்ம ஊரில் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் ப்ரொடெக்ஷனோட இந்த ஃபங்க்ஷன் இல்லை, இந்த ஒரு எக்ஸ்போ நடந்துகிட்ருக்கு. வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் ரோடு தான் சரியில்லை. ஏதோ ஒரு கிரவுண்டில் போட்டிருக்காங்க. இன்றைக்கி மழை இல்லாததுனால பரவாயில்லாமல் இருக்குது. மழைன்னா முடிஞ்சு போச்சு, அப்படி ஒரு கேவலமாக இருந்திருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. போகிற வழி பார்த்தீங்கன்னா சதுப்பு தலை காடு மாதிரி புழுக்குன்னு போயிட்டுருக்கு. ஐயோ, மொத்தமும் தண்ணி காடும். சரியான கூட்டமாக போயிட்டுருக்கு. இங்கே மேலே என்ட்ரின்னு போட்டிருக்காங்க 10 ரூபா. அப்புறம் அது என்ன ஷோன்னு தெரியலையே, ஜல்போரி ஷோ. பார்க்கலாம் என்னென்ன. என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். என்ட்ரி கேட்டு வந்து சின்ன ஒரு கேட்டு போட்டிருக்காங்க. வரிசையாக தான் விட்றாங்க உள்ள. ஜருது கோன் பூச்சிராத்த. உள்ளே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கடைகள் தான். பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தோ பந்தாத்தா. சரியான கூட்டமாக இருக்குது. ஆனால் நம்ம ஊரோட கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. கடைகள் வந்து நிறைய இருந்துகிட்ருக்கு எக்ஸ்போவில். நம்ம ஊரில் கடைகள் இவ்வளோ இருக்காது. வெளியே இருந்து பார்க்க கொஞ்சம் இடம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் பட் பயங்கரமாக இருக்குது. ஒரு வைத்தியசாலை எல்லாம் தமிழ்காரங்கள மாதிரி இருக்குது. சவுத் இண்டியன் क्या पूरा कर्नाटक से? अच्छा, आदिवासी हमकी हेर्बल हेयर ऑयल. ओके, हमारे पास पेन किलर ऑयल. இது என்ன சைனஸ் மைக்ரனுக்காக ஆதிவாசி ஹக்கிம் பில்கிம் ஹெர்பல் ஆயிலு. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. முன்னாலே மூங்கில் தான் ஃபேமஸ்ஸு. அப்படியே மூங்கில் உள்ள கைவினை பொருட்கள், சேரு செம்மையாக இருக்குது. बैठ के देख ले यार, बैठ सकते क्या भाई, बैठ सकते क्या उसमें? बैठ रहे यार, चेक कर. அப்படியே உட்காந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடி கைசே லग रहा है यार, how is it? வாவ், நைஸ். செம்ம ஸ்ட்ராங்கு, பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாமே இங்கே உள்ள கைவினை பொருட்கள் தான் இருந்துகிட்ருக்கு. இங்கே தான் மரண கிணறு போயிட்டுருக்கு. இது அப்படியே இருந்து சாப்பிட்றதுக்கு இடம் பக்காவாக இருந்துகிட்ருக்கு மக்களே. இங்கே பாருங்கள், மட்கா சாயா அப்படின்னா இது இந்த கிளாஸில் வந்து சாயா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. கூடவே பக்கோடா எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. சாயா ரெடி பண்ணுறது பாருங்கள். இந்த பாத்திரம் சூப்பரான ஒரு பாத்திரம். எல்லாமே மண் கிளாஸாக இருக்குமோ? மண் கிளாஸே தான். இங்கே பாப்கார்னு, அப்புறம் இது என்ன சொல்லுவோம், பஞ்சி மிட்டாய், இது எல்லாமே செல் பண்ணிட்டு இருக்காங்க. பசு வச்சு விளையாடுற விளையாட்டுகள், பலூன் உடைக்கிறது. ஒரு சம்பவம் நம்ம ஊர்லேயும் இருக்கும். இது சுற்றி அடிக்கும், சுற்றி. அப்புறம் செயின்ட் வீல் பார்க்க நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கு. 100 ரூபா. ஆனால் இதோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. பயங்கரமாக சுத்தம். முன்னாடி எழுதியிருக்கு தோரான்னு எழுதியிருக்கு. அது கம்பெனியோட பேரா இந்த விளையாட்டோட பேரானு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. மரணக்கிணறு வரைக்கும் போகணுமா அப்படின்னு தோணுது. சரி பார்ப்போம். ஒரு ஊறுகாய் கடை இருக்குது பாருங்க. எவ்வளோ வெரைட்டியான ஊறுகான்னு பாருங்க. எல்லாத்துக்கும் பேர் எதுவும் எழுதல, ஆனால் பார்த்தாலே தெரியுது நிறைய வெரைட்டியான ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு. இது காரைக்காய் ஊறுகாய், மிளகு, மாங்காய், மிளகு, அதுவும் மாங்காயிலேயே பல வெரைட்டி இருந்துகிட்ருக்கு. பச்சை மிளகு, சிவப்பு மிளகு, வெளுத்துள்ளி, இது என்னன்னே தெரியல. டிஃப்ரெண்ட்டான ஊறுகாய்களாக இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கும் இல்லை வெத்தலை போடுறதுக்கு மட்டுமே ஒரு கடை. இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியான வெத்தலையில் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பார்த்தீங்களா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாட்டு பிள்ளைங்களுக்கு விளையாடுறது மாதிரி பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. காசு வச்சு விளையாடுற விளையாட்டெல்லாம் இங்கே விளையாடிட்டு இருக்காங்க. இவன் மகேஷ். இது என்னது ஓட்ஸ். மொத்த இடத்தையும் பார்த்து முடித்தோம். ஆனால் எதுலையும் ஏறலை. ஏன் ஏறலைன்னா எல்லாத்துலேயும் ஆல்ரெடி ஏறி இருக்கும். அதனால தான் இப்போ கடைசியாக எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த இடம் தான் கரெக்டாக இல்லை. இங்கே பாருங்களேன்.